போராட்டம் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், மனிதர்கள் எதிராய் எழும்பத்தான் செய்வார்கள். நீங்க மேல போக போக பிடிச்சி கீழே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் காத்து கிடப்பாங்க. ஆனா உங்களுடைய நோக்கம் இது எதை பற்றியும் இருக்கவே கூடாது. யாரையும் பார்க்கவே கூடாது, சூழ்நிலையை நீங்க பார்க்கவே கூடாது, மனுஷங்களை நீங்க பார்க்கவே கூடாது, உங்க கையில என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க கூடாது, உங்க பையில என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. கர்த்தர் ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும். இந்த பிரயாண தூரத்துல, இந்த பிரயாணத்துல என்னுடைய விஷன், என்னுடைய தரிசனம், எனக்கு முன்மாதிரி, நான் கர்த்தரை மட்டும் பார்க்க போகிறேன். ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்தி என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். மிகப்பெரிய ஒரு பிரயாணம். அது எந்த பிரயாணம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எகிப்து என்கிற ஒரு கொடுமையான இடத்திலிருந்து, சில தோல்வியிலிருந்து, சில அடிமைத்தனத்திலிருந்து நம்மை கானான் என்கிற ஒரு விசாலமான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அந்த பிரயாணத்திலே 25 நாட்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுடைய இந்த பிரயாணத்திலே, ஆமேன், எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக பண்ணுகிற இந்த பிரயாணத்திலே, பிரச்சனையிலிருந்து உயர்வுக்கு நேராய் கடந்து போகிற இந்த பிரயாணத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரயாணத்தை நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். இத்தனை வருடங்களும் பார்க்காத ஒரு விடுதலையை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த பிரயாணத்திலே பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பிரயாணம் வாய்க்க போகிறது. அப்படி என்றால் நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். இத்தனை நாட்களும் இல்லாத ஒரு பிரயாணத்தை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்குள்ளே, நிறைய பேருக்குள்ளே தரிசனங்கள் வளர ஆரம்பிக்கிறது. எதிர்காலத்தை குறிச்ச விஷன் வளர ஆரம்பிக்கிறது. கர்த்தர் நிறைய பேருக்கு யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தது போல உங்களுக்கு நிறைய பேருக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யோசேப்பை போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ ஆவிக்குரிய பிரயாணங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் உலக பிரகாரமாய் ஒருவேளை நிறைய காரியங்களுக்கு ஒரு பிரயாணத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா நிறைய பிரயாணம் பாதி வழியில நின்று போயிருக்கலாம். நிறைய பிரயாணத்தினுடைய ஒரு எண்டை நீங்க காணாம இருக்கலாம். நிறைய பிரயாணத்துல நீங்க நினைச்சது மாதிரி அதுல உள்ள போக முடியாம தடைபட்டு காணப்படலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பெரிய பரம தரிசனத்தை காமிச்சு, ஒரு பெரிய விஷனை காமிச்சு, அதற்கு நேராய் கர்த்தர் நம்மை பிரயாணப்படுத்தி கொண்டு போகிறார். நீங்கள் இந்த ஜெபம் முடிய சில முடிவுகளை எடுக்க போகிறீர்கள். சில காரியத்தை நீங்கள் துவங்க போகிறீர்கள். கர்த்தர் உங்க மூலமாய் சில பிரயாணத்தை ஆண்டவர் துவங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைய இடிந்து போன அலங்கங்கள் எல்லாம் இந்த பிரயாணத்திலே கட்டப்பட போகிறது. இந்த பிரயாணத்தில் வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய துணையோடு நின்று நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன், வாய்க்க பண்ணுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் இந்த வார்த்தையை நம்புற ஆண்டவரே. நீங்க தொழில் என்கிற அந்த பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். வெகு சீக்கிரத்தில் பிள்ளையினுடைய காரியத்திற்காக நீங்க ஆரம்பிச்ச அந்த காரியத்தை, அந்த பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். உங்க குடும்பத்தை குறித்து எடுத்த அந்த பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இதுவரையிலும் தடைபட்ட பிரயாணம்
இனி தொடர போகிறது. இதுவரையிலும் தடைபட்ட அந்த வாழ்க்கை இனி தொடர போகிறது. நம்புறோங்க. இந்த 25வது நாளில் முழு பலத்தோடு இயேசுப்பா நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்களால ஆகும், உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை. இயேசுவே, என்னுடைய பிரயாணத்தை துவங்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் நீர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா, ஆமென். தூதர்கள் உண்ணும் உணவால் என்னை போஷிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். கைகளை மேல தட்டி சொல்லு, உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். பாடும். வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். சொல்லுவன். செங்கடல் செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை, செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். இப்ப கைகளை மேல உமக்குப்பானவர். Hallelujah. Praise Jesus. யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர். இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் உங்கள் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அமைதியா இருந்தது போதும், சோர்ந்து போய் இருந்தது போதும், நீங்க மனம் நொடிஞ்சு இருந்தது போதும். நீங்க கர்த்தர் சமூகத்துல ஜெபம் பண்ணி நீங்க உடனே உங்களுடைய பிரயாணத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆரம்பிச்சிருங்க. நீங்க முன்னேறக்கூடிய அந்த வழியை நீங்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க சாதிக்கக்கூடிய அந்த சாதனையினுடைய காரியத்தை நீங்க துவங்க ஆரம்பிச்சிருங்க. எதை குறிச்சும் பார்க்க வேண்டாம். எந்த மனுஷனுடைய வார்த்தையும் நீங்க கேட்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். அந்த காரியத்தை தைரியமா நீங்க துவங்குங்க. அந்த காரியத்தை நீங்க தைரியமா துவங்குங்க. ஞானத்தோடு நீங்க துவங்குங்க. கர்த்தரிடத்திலே கிருபையை கேட்டு துவங்குங்க. ஒன்னும் இல்லாம துவங்குங்க. ஜீரோல துவங்குங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க துவங்குங்க. அத்தனை பேரும் உங்களை குறித்து எதிர்மறையாய் பேசும்போது நீங்க துவங்குங்க. அடி அடி அதுனா உங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கூட கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ துவங்கு, நான் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன், உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவேன். ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் எடுக்கணும். என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்துல அதை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு பிரயாணத்தை நம்ம துவங்கிட்டோமா, ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, அதுக்காக திட்டம் போட்டு பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்களா, போராட்டம் வரத்தான் செய்யும்,
பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், மனிதர்கள் எதிராய் எழும்பத்தான் செய்வார்கள். நீங்க மேல போக போக பிடிச்சி கீழே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் காத்து கிடப்பாங்க. ஆனா உங்களுடைய நோக்கம் இது எதை பற்றியும் இருக்கவே கூடாது. யாரையும் பார்க்கவே கூடாது, சூழ்நிலையை நீங்க பார்க்கவே கூடாது, மனுஷங்களை நீங்க பார்க்கவே கூடாது, உங்க கையில என்ன இருக்குன்னு நீங்க பார்க்க கூடாது, உங்க பையில என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. கர்த்தர் ஒருத்தரை மட்டும்தான் பார்க்கணும். இந்த பிரயாண தூரத்துல, இந்த பிரயாணத்துல என்னுடைய விஷன், என்னுடைய தரிசனம், எனக்கு முன்மாதிரி, நான் கர்த்தரை மட்டும் பார்க்க போகிறேன். ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்தி என் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர். இதுவரையிலும் தடைபட்ட பிரயாணம் இனி வாய்க்கும், இனி வாய்க்கும். இந்த ஜெபம் முடிவு கர்த்தர் இந்த 25th டேல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். திருமணம் வாய்க்கும், குழந்தை பாக்கிய காரியம் வாய்க்கும், அந்த கடன் பிரச்சனைக்கான காரியங்கள் வாய்க்கும், அந்த வேலை காரியத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் கையிட்டு செய்கிறதுல வாய்க்க பண்ணுவார். உங்கள் பிரயாணம், உங்கள் பிரயாணம் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. தைரியமாய் முன்னேறக்கூடிய பலனை கர்த்தர் தருகிறவர்.